இன்று நடக்க இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்த வருடத்துடைய முதலாவது சந்திர கிரகணம், அதுவும் இது ரமதானுடைய மாதத்திலே நடக்க இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதற்குரிய முன்னறிவிப்பா என்று பலர் கேட்கிறார்கள். அதற்குரிய தெளிவைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய தினம் முக்கியமான ஒரு நிகழ்வு உலகத்திலே நடக்க இருக்கிறது. அதுதான் சந்திர கிரகணம். அருமையானவர்களே, 2026 முதலாவது சந்திர கிரகணம் ரமதான் மாதத்திலே நடக்க இருக்கிறது. இதை முன்னிட்டு சில சகோதரர்கள் கோலின் மூலமாகவும் மெசேஜின் மூலமாகவும் ஒரு விடயத்தை கேட்கிறார்கள். அது என்னவென்றால், ஹதீஸிலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தானே, அதாவது இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதற்கு முந்தைய வருடம் ரமலான் மாதத்தில் 2 கிரகணங்கள், ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் ஏற்படும் என்று. அந்த அடிப்படையில் இந்த ரமலானிலே இந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. எனவே தற்பொழுது உலகத்துடைய இந்த மத்திய கிழக்குடைய நிலைமைகளையும் இந்த ரமலானிலே இன்று ஏற்பட இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணையும் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய வருடம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவது உறுதியா என்று கேட்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்துடைய தெளிவை நாங்கள் இந்த பதிவிலே தெளிவாக பார்ப்போம். ஆரம்பமாக இந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதற்கு முன்னால் தோன்றக்கூடிய அந்த 2 கிரகணங்கள் சம்பந்தமான ஹதீஸை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அத்தத்கிரா ஃபி அஹ்வாலில் மௌத்தா வ உமூரில் ஆஹிரா என்ற கிதாபில் இந்த ஹதீஸை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் அவர்களுடைய கிதாபில் 579வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது இமாம் ஷரீக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரிவாயத், அன்ன கபுல ஹுரூஜில் மஹ்தி, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாகுவதற்கு முன்னால் தக்ஸிஃபு ஷம்ஸ் ஃபி ரமலான் மர்ரத்தைன், 2 தடவை ரமலானுடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்படும் என்பதாக வருகிறது. இதே போல தாரகுத்னியுடைய ஒரு ரிவாயத் வருகிறது. முஹம்மத் பின் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அந்த ஹதீஸ்ல இந்த விடயம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இன்னலி மஹ்தீனா ஆயத்தைன், நிச்சயமாக எங்களுடைய மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவதற்கு 2 அத்தாட்சிகள் இருக்கின்றன. லம் யகூனா முன்து ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வான பூமியை படைத்ததிலிருந்து இப்படியாப்பட்ட அத்தாட்சி ஏற்படவில்லை என்று கூறிவிட்டு அந்த தொடர் ஹதீஸிலே என்ன வருகிறது? முதலாவது தன்கசிஃபுல் கமர் லி அவ்வலி லைலத்தின் மின் ரமலான, ரமலான் மாதத்துடைய முதல் இரவிலே சந்திர கிரகணம் ஏற்படும். வ தன்கசிஃபு ஷம்சு ஃபி நிஸ்ஃபி மின்ஹு, இதே போல ரமலானுடைய நடுப்பகுதியிலே சூரிய கிரகணம் ஏற்படும். லம் யகூனா முன்து ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த், இப்படியாப்பட்ட கிரகணங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமியை படைத்ததிலிருந்து ஏற்படவில்லை என்பதாக இப்படி ஹதீஸ்கள் தாரகுத்னியிலும் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய தத்கிராவிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த குர்துபியுடைய ஹதீஸுக்கு கீழால ஹாமித் அஹ்மத் தாஹிர் என்ற இமாம் என்ன பதிவு செய்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இந்த ஹதீஸ் லஈஃபுன் ஜித்தன், முற்றிலும் பலவீனமான ஹதீஸ் என்பதாக கூறுகிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் வக்கது யகூனு மௌதூஅன், இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாகவும் மாறுகிறது என்பதாக இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் சில இமாம்களிடத்திலே மிகவும் பலகீனமான ஹதீஸாகவும் இன்னும் சில இமாம்களிடத்திலே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாக இருப்பதின் காரணமாக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயங்களை நாங்கள் நம்புவது கேள்விக்குறியாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுவது உண்மையான ஒரு விடயம். இன்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்துக்கும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வெளிப்பாட்டிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். அருமையானவர்களை, எம்மால் சரியாக சொல்ல முடியாது. ஆனாலும் முஸ்னத் அஹ்மதுடைய சஹீஹான ரிவாயத் வருகிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் எந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுவார்கள் என்பதை தெளிவாக சொன்னார்கள். உபஷிருக்கும் பில் மஹ்தி, இமாம் மஹ்தியை கொண்டு உங்களுக்கு நான் நன்மாராயம் செய்கிறேன், நன்மாராயம் சொல்கிறேன். யுபஅஸு அலா இக்திலாஃபி மினன் நாஸி
வஸலாஸில் மக்கள் கருத்து வேற்றுமையில் இருக்கும் பொழுதும் அதிகமான நிலநடுக்கங்கள் பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் பொழுதுதான் அவர்கள் வெளியாக்கப்படுவார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகம் அவர்கள் வழும் பொழுது யம்லவுல் அர்த கிஸ்தவ் வ அத்லா கமா முலிஅத் துல்ம வ ஜூரா, இந்த உலகம் அநியாயத்தாலும் அநீதத்தாலும் நிரம்பி இருப்பது போல இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் பொழுது அவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை நீதத்தாலும் நியாயத்தாலும் நிரப்புவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது 3 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது, மக்கள் கருத்து வேற்றுமையில் இருப்பார்கள், ஒற்றுமை என்பது இருக்காது, வேற்றுமை அதிகமாகிவிடும். இன்று இது நன்றாக நடக்கிறது. இரண்டாவது, அதிகமாக நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்றார்கள். இதை பற்றியும் நான் பல பதிவுகளில் பேசியிருக்கிறேன். வளமைக்கு மாற்றமாக இந்த காலங்களில் அதிகமாக பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மூன்றாவது, உலகத்திலே அநியாயம் அநீதம் தலை விரித்தாடும். இந்த சந்தர்ப்பத்தில் தான் வெளியாகுவார்கள். இதுவும் இன்று தாராளமாக நடக்கிறது அருமையானவர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 3 முன்னறிவிப்பு இன்று நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எப்பொழுது வெளியாகுவார்கள் என்பது அல்லாஹ்வுடைய இல்மில் அறிவில் தான் இருக்கிறது. அல்லாஹ் எப்பொழுது அவர்களை வெளியாக்க நாடுவானோ அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். முஸ்லிம்களுக்கு ஹலீஃபாவாக ஆட்சியாளராக இருந்து முஸ்லிம்களை வழிநடத்துவார்கள். இவர்களின் மூலமாக முஸ்லிம்கள் மட்டுமல்ல, அந்நிய மத சகோதரர்கள் கூட பலவிதமான பிரயோஜனங்களை அடைவார்கள். இது உண்மை அருமையானவர்களே. எனவே இன்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்திற்கும் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் அது விடயமாக வந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது. இதே போல சில இமாம்களிடத்தில் மிகுந்த பலவீனத்துக்குரிய தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை ஆதாரம் பிடிக்க முடியாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரமலானை சிறந்த ரமலானாக ஆக்குவானாக. சிறந்த முறையிலே நோன்புகளை பிடித்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.